ஓகே. ஸோ ஸோ ஃபேஸ்புக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஐ மீன் அதை பற்றி இனிஷியல் ரவுண்ட் அப் மற்ற எல்லா விஷயமும் பார்த்தோம் நம்ம. ஒரு பிஸ்னஸ் பேஜ் எப்படி ஆரம்பிக்கிறதுல இருந்து எஸ் சார். அதில் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஏன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து இட் ஜஸ்ட் மிக்சிங் வித் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ டெக்ஸ்ட்டும் இமேஜும் இருக்கிற விஷயம்னா ஈவன் உங்களுக்கு வந்து வீடியோ, ஈவன் நீங்கள் ஆடியோ, நீங்கள் எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயமும் மாறும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஷேர் ஸோ மெனி திங்ஸ். ஓகே, சம்திங் லைக் டெய்லி ரெகுலர் போஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டுடேஸ் மெசேஜ் நீங்கள் இஃப் யூ ஆர் ரெகுலர் வியூவர் ஆஃப் திஸ் பேஜ், ஸோ இது வந்து பாருங்கள் 59 people ரீச் ஆகிருக்கு. இட் ஹேஸ் சம்திங் டு சி. ஒரு பிஸ்னஸ் பேஜ் விற்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு என்கேஜ் யுவர் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபாலோயர்ஸ் வருவாங்க. உங்களோட ஃபாலோயர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓகே தே வில் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. தே வில் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். யூ வில் கெட் மோர் என்கேஜ்மெண்ட், மோர் பிஸ்னஸ், மோர் லீட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பேஜ். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேஜ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் கெட் ஐடில். அது சும்மா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியமே கிடையாது. ஓகே, அந்த பிஸ்னஸ் பேஜில் யூ ஷுட் கீப் ஆன் கிவிங் த கண்டென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் பிஸ்னஸ். ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இமேஜ் போட்டு யூ ஹாவ் டு ரைட் சம்திங் அபவுட் யுவர் ப்ராடக்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு டிஸ்கிரைப். அதே மாதிரி கீழே போட்டிருக்கும் போது ஹேஷ்டேக் போட்டிருக்கேன் இல்லையா, பார்க்குறீங்களா? ஆமாம் சார், தெரியுது சார். எஸ், இந்த ஹேஷ்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மினிமம் ஒரு 15 ஹேஷ்டேக்லேருந்து மேக்ஸிமம் 30 ஹேஷ்டேக் மட்டும் தான் எடுத்துக்கும் ஃபேஸ்புக். ஓகே, ஃபேஸ்புக்கும் சரி, ஐ மீன் ஃபேஸ்புக் ஐ திங்க் இட் வில் பி மோர், பட் இன்ஸ்டாகிராம் மேக்ஸிமம் 30 தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த ஹேஷ்டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு வர வைக்கும். எப்படி அப்படின்னா இப்போ கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, கீழே ஸ்டோரி டெல்லிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், ஸ்டோரி டெல்லிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர் லைஃப், கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஹேஷ்டேக்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹேஷ்டேக் வந்து ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலாக தனி ஒரு கிளாஸாகவே எடுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டாபிக். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண ஐ மீன் யூ வில் கெட் டு நோ இந்த ஹேஷ்டேக் என்ன பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு யூசர்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்டும் உங்களோட கம்பெனியும் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் நான் போய் ஃபேஸ்புக்கில் சும்மா வந்து ஹேஷ்டேக் போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஹேஷ்டேக் போட்டு ஓகே ஐ வாண்ட் டு ஃபைண்ட் சம் கைண்ட் ஆஃப் புக், ஏதோ ஒரு புக்கை வந்து நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஹேஷ்டேக் வச்சு தான் நான் சர்ச் பண்ணுவேன். ஏன்னா ஹேஷ்டேக் வந்து அந்த ரிசல்ட்டை ஈஸியாக கொடுக்கும். ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ஒரு சர்ச் க்ரைட்டீரியா. ஓகே, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது பேச ரிமைண்ட் மீ. ஹேஷ்டேக் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சர்ச் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஃபைன். ஃபேஸ்புக் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சரியான கண்டென்ட்டை அந்த ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ஈவன் யூ கேன் யூஸ் திஸ் ஹேஷ்டேக் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்விட்டரில் யூஸ் பண்ணலாம், ரைட், இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாவில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி லிங்க்டின்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா சர்ச் க்ரைட்டீரியா எங்கெல்லாம் வந்து சர்ச் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதோ நீங்கள் அங்கே எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கலாம்.
ஃபைன். இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட். எஸ் சார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க சொல்கிறீங்க அப்படின்னா இட் வில் லீட் இன் டு தட். அதே மாதிரி உங்களை ஃபைன் பண்ணுறதுக்கும் இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர் உங்களை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு பேரை போட்டு இன் ட்ரிச்சி இல்லை காரைக்குடி இந்த மாதிரி எதாவது போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா இட் வில் கோ டு டிரெக்ட்லி. காரைக்குடியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பேஜ் என்னென்னா இருக்குது, அது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஃபைன். அப்போ அப்படி வரும்போது உங்களோட பிஸ்னஸ் பேஜும் வரும். ஓகேவா? ஸோ பீப்புள் கெட் கனெக்டட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நம்பர் 59 people reached அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி 6 engagements இருக்கு இல்லையா. ஸோ 59 people மேபி நான் நிறைய நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த பேஜுக்கு 953 people follow this page. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 953 people follow this. கரியர் முத்ராவோட பேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா we are constantly giving the content. ஒரு பக்கம் கண்டினியூஸாக கண்டென்ட்டை பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒரு பக்கம் பூஸ்ட்டும் பண்ணுறோம். பூஸ்ட் பண்ணுறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு வில் ஜஸ்ட் இந்த பாருங்களேன் பூஸ்ட் போஸ்ட்னு இருக்கா. எஸ் சார். பூஸ்ட் யுவர் போஸ்ட் டு ரீச் மோர் பீப்புள். இப்போ 59 people இருக்குது. இந்த 59ம் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர் மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க. அதுலேயே 6 என்கேஜ்மெண்ட் என்னென்னா உள்ளே போயிட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க, ஃபுல்லாக போட்டு அண்ட் தென் தே வில் ரெஸ்பாண்ட். இப்போ நான் ஜஸ்ட் பூஸ்ட் போஸ்ட்னு கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக் இன்னும் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பிஸ்னஸ் பேஜ் எப்படி யாருமே சொல்ல. ஸோ இந்த பூஸ்ட் போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் பூஸ்ட் போஸ்ட்னு போடுறேன். ஸோ பூஸ்ட் போஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், ஓகே, நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி எந்தெந்த பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், பீப்புள் யூ சூஸ் த்ரூ டார்கெட்டிங். நம்ம இப்போ இந்த பேஜ் சென்னையில் இருக்குது. சென்னையில் இந்த ஏஜ் குரூப் ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகிருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஆட்டோமேட்டட். நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே, இதை எடிட் பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ணுறேன் men and women between the age of 18 to 40. ஸோ கரெக்டான இந்த சென்னை லொக்கேஷனில் இங்கே பாருங்கள், லொக்கேஷன் சென்னை. ஃபைன். இங்கே பாருங்கள், யுவர் ஆடியன்ஸ் சைஸ் இஸ் டிஃபைன்ட். பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் சைஸ் இஸ் அரவுண்ட் 63 lakhs இருக்குது. 63. இந்த இதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இந்த இதுக்கு ஸ்டில் ஐ திங்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார். இல்லை உங்களுக்கு இல்லை, இன்னொரு சுபா ஜாயின் பண்ணிட்டீங்களா? கேட்குதா? நீங்கள் வீடியோவை ஆஃப் பண்ணுங்கள், உங்களோட வீடியோவை தேவை. கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு சுபா? இல்லை உங்கள் ஆடியோவில் இல்லை, ஜஸ்ட் அது கேட்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, 10 நிமிஷம் போயிட்டுருக்கு. இந்த ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் நம்ம எப்படி செட் பண்ணுறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு ஃபேஸ்புக் பேஜை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஓகேவா? ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்கலன்னா மட்டும் எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபைன். ஏன்னா மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். உங்களுக்கு கேட்குதா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஓகே லோகமணியன், இப்போ சென்னையில் இந்த சென்னையும் நான் சும்மா செலக்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு கோ இன் டெப்த். நான் சென்னை ஓவரால் சென்னைக்கு தேவையில்லை. ஐ வாண்டட் டு கோ லைக் அண்ணா நகர். ஓகே, அண்ணா நகர், தமிழ்நாடு, இந்தியா.
இன்னும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நேரோ டவுன் பண்ணுறேன் என்னோட சர்ச் க்ரைட்டீரியா. ஓகே, அதே மாதிரி வேளச்சேரி 100 ஃபீட் ரோடு இல்லை வேளச்சேரி மெயின் ரோடு அந்த மாதிரி போகிறேன். இன்னும் வந்து நான் வந்து என்னோட சர்ச்சை வந்து நான் இன்னும் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஓகே சார். ஐ மீன் உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியன்ஸை எஸ் வந்து நம்ம நேரோ டவுன் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, நான் இப்போ வந்து இன்னும் நேரோ டவுன் பண்ணிவிட்டு I'll just save it. ஸோ நேரோ டவுன் பண்ணும்போது பாருங்கள் 57 lakhs தான் இருக்காங்க. ஓகே, and then it is okay. எஸ் I mean இந்த அதாவது ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் அண்ட் ப்ராட் கேட்டகரி அப்படின்னு ரெண்டு இருக்கு. கீழே இருக்கிற ஒரு கிளாக் மாதிரி இருக்கா. ஸோ திஸ் இஸ் இன் க்ரீன் சிக்னல். ஸோ தட் யூனோ our ஆடியன்ஸ் சைஸ் நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ரொம்ப எஸ் ஜென்ரிக்காக இல்லாமல் ஸ்பெசிஃபிக் பீப்புளுக்கு மட்டும் இது போகுது. ஃபைன். ஸோ இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே சார். எஸ் ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னோட பேஜ் வந்து ஓகே யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சென்னையில் எஸ் நகர் அண்ட் வேளச்சேரி இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா. ஸ்பெசிஃபிக் ஏரியாவும் அதே மாதிரி ஏஜும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ரைட், எஸ் சார். this is one எஸ் சார். எஸ் yeah, சார். this is one aspect. Okay, and then நான் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா சார் இவங்க இந்த ஜஸ்ட் இந்த பேஜை மட்டும் பார்த்துட்டு போகலாமா, இல்லை அவங்கள வந்து ஐ வாண்ட் டு அட்ராக்ட் டு வேற எதுக்காவது நான் பண்ணணுமா, அதை நான் முடிவு பண்ணணும். ஓகே, ஒரு இங்கே நான் வந்து கனெக்ட் அண்ட் சேட் வித் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். ஃபைன். எஸ் சார். இது வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. நான் வந்து வெறும்னே பீப்புளோட கனெக்ட் பண்ணி சேட் பண்ணணும், அவ்வளோதான். அவங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா எஸ் மெசேஞ்சரில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. தென் ஐ வில் நான் வந்து மறுபடியும் மெசேஜ் பண்ணுவேன். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இல்லை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76 per day, 76 a டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 76 rupees நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு நாள் இந்த ஆட் வந்து போடும். ஓகே, அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த மெசேஜ் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த மெசேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மெசேஜில் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு நான் எல்லா கோர்ஸும் டிஃபைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த பேஜை பூஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து திருச்சி இல்லை இந்த பேஜ் இந்த லொக்கேஷனே இருக்கட்டும், அண்ணா நகர் அண்ட் வேளச்சேரி, இந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நான் வச்சுட்டேன். ஃபைன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we need to add some money in our wallet. இப்போ நீங்கள் எப்படி வந்து இப்போ ஒரு விஷயத்தை அமேசானில் வந்து போய் எப்படி வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஒரு பொருள் எப்படி ஆர்டர் பண்ணுறீங்க, இது சிமிலர் வே ஐ நீட் டு என்னோட அக்கௌண்ட்டில் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும், காசு போடணும். காசு போட்டால் தான் வந்து ரீச் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கே ஒரு அமௌண்ட்டை சூஸ் பண்ணிடுச்சு. ஒரு 5 நாளைக்கு 400 rupees. ஏன் அப்படின்னா என்னோட ஸ்பெசிஃபிக் டார்கெட்டே வந்து ஐ வாண்டட் டு கனெக்ட் அண்ட் சேட் வித் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ், அவ்வளோதான் என்னோட விஷயம். ஸோ இதுக்கு வந்து ஆவரேஜாக 5 நாளைக்கு 400 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி 400 ரூபா நான் இப்போ நான் அக்கௌண்ட்டில் போட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து 1200லேருந்து 3500 பீப்புள் வரைக்கும் போகும், ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆகுறது ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். ஓகே, இதில் கீழே கொடுத்துருக்கோம். யூ வில் ஸ்பெண்ட் 80 per day. திஸ் ஆட் வில் ரன் ஃபார் 5 days ending on June 25th ஆகும். ஸோ இதுக்கு வந்து டேக்ஸும் போட்டுருவான் 72 rupees. ஸோ 400 + 72 இட்ஸ் ஆல்மோஸ்ட் 472 rupees நான் பே பண்ணால் இது வந்து ஒரு 5 நாளைக்கு இந்த ஆடு போகும். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பீப்புளை ரீச் பண்ணும். ஸோ கெரியர் முத்ரா அப்படிங்கிற ஒரு பிராண்டு இந்த மாதிரி இப்படி ரீச் பண்ணி தான் நம்மளோட பேஜ் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இல்லையா, 952 ஃபாலோயர்ஸ், அவங்கள அப்படி வர வச்சது. திஸ் இஸ் ஹவ். ஓகே சார். ஓகே, இதுதான் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா this is how you have to let them know.
இப்படி தான் ஒரு விசிட்டரை நீங்கள் உங்கள் பேஜுக்கு வர வைக்கணும். உங்கள் பிஸ்னஸ் பேஜை கொண்டு வரணும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி, across the world, this is the way you have to do it. ஓகே, ஸோ இப்போ நான் எதுவும் பூஸ்ட் பண்ணலை. திஸ் இஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்பிள். நான் எதுவும் பூஸ்ட் பண்ணலை. ஓகே, இப்படி தான் நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் 5 நாளைக்கு வச்சுக்கலாம், இல்லை 10 நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அட் எ டைமில் ஒரு நாளைக்கு ஸ்பெண்டிங் ருப்பீஸை வந்து நீங்கள் மாற்றலாம். ஆவரேஜ் பர் டே வந்து மாற்றிக்கலாம். 80 rupees தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து 100 மாற்றலாம், நீங்கள் வந்து 200 மாற்றலாம். எவ்வளோ இட் இஸ் அப் டு அஸ் ஹவ் வி ஆர் மேனேஜிங் த பட்ஜெட். ஓகே சார், ஃபைன். திஸ் இஸ் ஹவ் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் இன் அவர் பிஸ்னஸ் பேஜ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பேஜில் ஒரு பேஜை பூஸ்ட் பண்ணணும். ஃபைன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாலெட்டில் வந்து நீங்கள் வந்து மணி போடணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே ரைட் சைடில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் குரூப்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. மேனேஜ் குரூப்ஸ், மேனேஜ் ஆட்ஸ் இருக்கா, மேனேஜ் ஆட்ஸ் போயிட்டு ஓகே, அதுலேயே நீங்கள் வந்து ஸ்டில் யூ கேன் கோ ஃபர்தர். உங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி நிறைய இருக்கலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ஸோ பிஸ்னஸ் பேஜ் இல்லாமல் உங்களால் சரியாக வந்து கிளிக் பண்ண முடியாது. இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ்னு ஒன்று இருக்கா, இதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் மேனேஜ் ஒன்று இருக்கும், பேஜ் போஸ்ட் ஒன்று இருக்கும், ஆட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ், பிஸ்னஸ் செட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ் மேனேஜர், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து போய்ட்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூ கேன் ஆட் சம்திங். இப்போது வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால் சில விஷயம்லாம் ஒர்க் ஆகாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் அட்மினை வந்து நீங்கள் மாற்றலாம். ஃபைன். ஸோ இது வந்து எப்படி ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து அமேசானில் ஒரு திங்ஸ் வாங்குறீங்களோ, ஒரு பொருள் வாங்கும்போது நீங்கள் எப்படி நெட் பேங்கிங் போகலாம், கிரெடிட் கார்டு போகலாம், எப்படி பண்ணுறீங்களோ என்ன சேம் வே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் டூயிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் கிவன் ஆர் ஜிஎஸ்டி நம்பர். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் செட்டப், சிம்பிள் ப்ராசஸ், பெரிய இதெல்லாம் கிடையாது. டியூ டு அதே மாதிரி பேமெண்ட் செட்டிங்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட் மணி பேமெண்ட் செட்டிங்ஸில் ஆட் மணியில் நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து இட் வில் கிவ் தி ஆப்ஷன்ஸ். It is very very easy. Through debit or credit card நீங்கள் பண்ணலாம். ஆட் ஃபேஸ்புக் ஆட் கூப்பன் மூலம் பண்ணலாம். யூபிஐ, நெட் பேங்கிங், பேடிஎம், ஆல் தி ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஃபைன். புரிஞ்சுதா இது? ஓகே, எஸ் சார். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு பூஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பூஸ்ட் பண்ண பிறகு அதுக்கான எல்லா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் கோ பேக் டு தி செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் பேஜ் வேணாலும் நீங்கள் ஐ திங்க் யூ கேன் ஓப்பன் என் நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் பேஜஸ், பட் ஸ்டில் பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். ஓகே, உங்களோட ஆக்டிவிட்டி என்ன, எப்படிலாம் ட்ராக் பண்ணுறீங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பேஜில்
ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 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 பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பூஸ்ட் பண்ணணும், அந்த இது எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஸோ யூ கேன் கோ டு யுவர் இன்பாக்ஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்க, ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் கம்பெனியில் வேக்கன்சி இருக்குன்னா யூ கேன் ரெக்ரூட் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். நீங்கள் இதில் வந்து நீங்கள் பேஜ். ஆமாம், நீங்கள் வந்து ஜாப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஜாப் ஆடுன்னு ஒன்று இருக்குது, அதிலே நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஓகே சார். ப்ரொஃபைலை இதிலே ரிசீவ் பண்ணலாம். இதிலே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் இன்டர்வியூ இதிலே ஸ்கெடியூல் பண்ணலாம். தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் ஓவர் ஹியர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்களே, சென்னை பிரான்ச்சுக்கு, வெள்ளூர் பிரான்ச்சுக்கு, அதே மாதிரி திருச்சி பிரான்ச்சுக்கு எஸ் சார். நிறைய ரெக்ரூட்மெண்ட் இதில் நடந்திருக்கும், நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கோம். ஓகே, ஸோ you will get more Yes. profiles, right profiles. Again, it depends how you are going to recruit your people. So இதிலே வந்து நீங்கள் you can fine tune, you can do all the things, right? அதே மாதிரி ஓகே சார். எஸ், தென் யூ கேன் கோ ஃபார் தி இன்சைட்ஸ். ஸோ நம்ம பேஜ் வந்து நம்ம எத்தனை பேர் வியூ பண்ணுறாங்க, அதனோட இன்சைட்லாம் நம்ம பார்க்கலாம். பேஜ் வியூஸ் June 13 to June 19 வந்து என்ன மாதிரி ஒரு பேஜ் வியூஸ் இருக்குது, அதில் பேஜ் லைக் என்ன, போஸ்ட் ரீச் எத்தனை பேர் இருக்குது, இது எல்லாமே ஆர்கானிக் ரீச். ஆர்கானிக் அப்படின்னா எந்த போஸ்ட்டும் வந்து பூஸ்ட் பண்ணலை. நம்ம பூஸ்ட்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி பெய்டு ஆட்லாம் எதுவும் போகலை. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கானிக்காக போகல, ஒரு ரீச். ஆமாம், ரீச் பண்ணுறது பீப்புளை. கிட்டத்தட்ட ஓகே சார். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 444 பீப்புளை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் த்ரூ கண்டினியூஸ் எஃபர்ட், த்ரூ கண்டினியூஸ் போஸ்ட். அதே மாதிரி போஸ்ட் என்கேஜ்மெண்ட் பாருங்கள், 67 என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ், இதனோட பேஜ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, கரெக்டான டைரெக்ஷனில் போகிறோமா, ஃபாலோவர்ஸ் 3 ஃபாலோவர்ஸ் புது ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. இது எல்லாமே ஆர்கானிக்காக நடந்தது, யாரோ சொல்லியோ இல்லை பார்த்தோ, நம்மளோட கண்டென்ட் பிடிச்சோ, நம்மளோட ஈவன் அந்த ஹேஷ்டேக் மூலமாகவோ நிறைய பேர் வந்திருக்காங்க. 3 பேர் வந்திருக்காங்க ஒவ்வொரு வாரத்தில். ஃபைன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டும் எப்படி வந்து என்கேஜாக இருக்குது. ஓகே, நிறைய ரீசெண்டாக இன்னைக்கு போஸ்ட் வந்து 60 பேர், நேற்று போஸ்ட் வந்து 40 பேர். ஃபைன். எஸ், அதே மாதிரி இது ஒரு ஒரு வெபினாரோட போஸ்ட்டு, என்னோட பர்சனல் ஃபோட்டோ போஸ்ட். And then I'm just going to analyze about all the post. நீங்கள் பாருங்கள், டேஸ், சண்டே, லாஸ்ட் சண்டே 671 இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட போயிட்டே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு மாடரேட்டாக. அதே மாதிரி டைம், எந்த டைம் வந்து கரெக்டாக ரீச் ஆகுது. இன்னும் இதில் இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபைன். பார்த்தீங்கன்னா 14th அன்னைக்கு போட்ட ஒரு போஸ்ட்டு, இட் ரீச் ஆல்மோஸ்ட் 314. ஆர்கானிக் தான் எல்லாமே. பாருங்கள், ஆர்கானிக்காக பெய்டான அதுவே காமிச்சிடும். ஃபைன். ஆர்கானிக் அண்ட் பெய்ட். அதே மாதிரி இந்த போஸ்ட்டும் நல்ல ஒரு ரீச் 166. இது எல்லாம் எப்படி இது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஐ மீன் அகெயின் வந்து ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டைம், டே எல்லாமே உண்டு. ஸோ இந்த வீக்கெண்டில் சம்டைம்ஸ் வந்து ரீச் அதிகமாக இருக்கலாம், வீக் டேஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி வீக் டேஸ்லேயே வந்து நீங்கள் ஈவினிங்கில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதனோட ரீச் வேறு மாதிரி இருக்கும், காலையில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதனோட ரீச் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வி ஹவ் டு ஸ்டடி. அதே மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் வந்து ஒரு நிமிஷம் ஈவன் தோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் ரெகுலராக சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அதை பற்றியே நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எப்படின்னா ஆடியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ். ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலராக படிக்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்களா? இல்லை இல்லையா? ஸோ our mind is very very actively looking for something else. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உங்களை பூஸ்ட் பண்ணணும், உங்களை வந்து ஒரு மைண்ட் செட் உருவாக்கணும். ஓகே, we are not only doing all the things only for உங்களை வந்து எக்யூப் பண்ணணும். இப்போ அதுக்கான ரீசன் என்ன? ஸோ இந்த டைமில் வந்து எப்படிலாம் லேர்ன் பண்ணலாம், இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வித் ஆல் தி பீப்புள். ஸோ
ஸோ அதனால தான் இந்த 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 விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட் இட் ரீச்ட் மோர் பீப்புள். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். See, ஒரு பர்டிகுலர் போஸ்ட் how we have been discussed. Now I will just show you அந்த போஸ்டோட கண்டென்ட் என்ன. ஸோ இப்போது இந்த முத்ரா குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட மிருதா குரூப்பில் வந்து ஒரு 3 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ we have started for software training and also development and also for school services. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு ஒரு ஷார்ட், அதே மாதிரி படிக்க ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாகவும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஆடியன்ஸ் வில் கம் அண்ட் வாட்ச் யூ and come and read your post, share your post. Okay, so that is how இது எல்லாருக்குமே ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 232 people ரீச் ஆயிருக்கு. ஸ்டில் 25 என்கேஜ்மெண்ட்னா they are referring, they are talking about us. Okay, so this is how we have to see the people mindset, we have to read the people mindset. Okay, and then நாட் ஒன்லி ஆன் ஒரே மாதிரியான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. வி ஹாவ் டு கிவ் லாட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த வியூவர்ஸ், ஃபார் த ஆடியன்ஸ். தென் ஒன்லி தே வில் கம் அண்ட் என்கேஜ் வித் அஸ், இட்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த டிஜிட்டல் ஏஜில் ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 ஆடியன்ஸ் உங்களை வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஜாப். ஃபைன். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதை பற்றின ஒரு நோட்டு, அது எப்படி வந்து ரீச் ஆச்சு அந்தளவுக்கு. ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸோ பாருங்கள், 5 டிப்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இட் ஹஸ் ரீச் வைடர் ஆடியன்ஸ். கிட்டத்தட்ட 223 ரீச். இது எல்லாமே ஆர்கானிக் ரீச் தான். I have given all the ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருக்கோம், பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் யூ ஹவ் டு செலக்ட் எ பர்டிகுலர் போஸ்ட். லைக் ஒரு வீடியோ, இது ஜஸ்ட் ஒரு சாதாரணமான எப்படி வந்து ஜஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் ப்ளே ஃபார் யூ. ஸோ இது வந்து ஜஸ்ட் 1 minute வீடியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேஸ்புக்கான வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து ஒரு 5 minutes 1 minute வீடியோ எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் தான். ஓகே, அதுதான் பெஸ்ட்டு டூல். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம இன்றைக்கி முடிச்சிடுவோம், ஃபேஸ்புக் முடிச்சுட்டு நம்ம மண்டேலேருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஐ வில் டெல் யூ ஹவு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஆர் இன்டர் கனெக்டட். இது எல்லா போஸ்ட்டும் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா போஸ்ட்டுமே இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த போஸ்ட்டு தான். அங்கே அதிகமாக வியூவர்ஷிப் நம்ம வச்சுருக்கோம், அங்கேருந்து வந்து ஒரு எல்லாமே. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு போஸ்ட் போட்டாலும் ஆல்சோ ஷேர் வித் ஃபேஸ்புக்னு சொல்லி அதிலே காமிக்குமே சார்? எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, வி கேன் கனெக்ட் ஓவர் ட்விட்டர் அண்ட் ஆல்சோ வித் டம்ளர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை வந்து அதில் எப்படி நம்ம போஸ்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் பேஜ் வந்து நம்ம எப்படிலாம் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு போஸ்ட் வந்து 419 வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் விட அதிகமான ஒரு ரீச். ஸோ வி நீட் டு, ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
நீங்கள் வந்து எஸ் நீங்கள் சார். எங்கே இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனாலும் இந்த கண்டென்ட் வைஸ் நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியும். சார் டிசைன் மற்றபடி எல்லா விஷயமும் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் உங்களுக்கான ஒரு வேலை, உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ வித் த கண்டென்ட். கண்டென்ட் ஐடியாஸ். எஸ் கண்டென்ட் சார். கிரியேஷனில் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதே மாதிரி எந்த கண்டென்ட் வந்து அதிகமாக ஜனங்க விரும்பி பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, அதில் வந்து அவேர்னஸோட இருக்கணும். ரொம்ப ரொம்ப வந்து அதை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரெண்டிங் ஐடியாஸ், ட்ரெண்டிங் டூல்ஸ், ட்ரெண்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ட்ரெண்டிங் மெத்தடாலஜிஸ், ஸோ எல்லாமே வந்து அந்த ட்ரெண்ட் செட் அந்த ட்ரெண்டிங்கில் தான் இருக்கணும். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு எஸ் சார். கண்டென்ட்டும் இப்போ ட்ரெண்டிங் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு உங்களோட பர்சனல் பேஜ், பர்சனல் இன்ஸ்டாகிராம் பேஜ், அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். நீங்கள் வந்து பர்சனலாக தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் இஃப் யூ ஹாவ் ஆர் இஃப் யூ வாண்டட் டு பி த பிஸ்னஸ் பேஜ் அண்ட் யூ வாண்ட் டு செல் யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன் அப்படின்னா யூ ஹாவ் டு கம் வித் யுவர் க்ரியேட்டிவிட்டி. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கும் இன்னோவேஷனுக்கு தான் அங்கே நிறைய வேலை இருக்கும். அதே மாதிரி எஸ் சார். நீங்கள் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ், யூ ஹாவ் டு சூஸ் யுவர் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட். நீங்கள் தமிழில் பண்ண போகிறீங்களா இல்லை இங்கிலீஷில் பண்ண போகிறீங்களா? மோஸ்ட் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். ஓகே, ஐ மீன் ஓகே. பட் சம் பீப்புள் வில் ப்ரிஃபர் டு ரீட் இன் தமிழ். பட் இப்போதைக்கு தமிழ் ஆடியன்ஸ் வந்து சில விஷயம்தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறாங்க. சில ஐ மீன் ஈவன் அதுக்கு நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் யூடியூப். பட் இன்ஸ்டாகிராமில் சில போஸ்ட்லாம் போட்டுட்டு நீங்கள் தமிழ் எழுதும்போது யூ ஹேவ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து 2200 வேர்ட்ஸ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி பட் ஃபேஸ்புக்கில் வந்து யூ ஹேவ் அ லிபர்ட்டி. ஃபேஸ்புக்கில் நீங்கள் எஸ் வந்து சார். என்ன வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட் எழுதலாம். பட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், என்கேஜாக இருக்கணும். உங்கள் ஆடியன்ஸை வந்து பயங்கர என்கேஜாக நீங்கள் வச்சுக்கிற மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எழுதலாம். ஓகே. அப்போதான் வந்து யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஃபாலோயர்ஸ். ஃபாலோயர்ஸ் நிறைய அதிகமாக அதிகமாக யூ வில் கெட் பெய்ட் பை ஃபேஸ்புக். ஓகே, ஸோ ஃபேஸ்புக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இன்ஸ்டாகிராம் வரும்போது நான் சொல்கிறேன் என்ன, ஏன்னா ஃபேஸ்புக் வந்து மோர் ஆஃப் அ கண்டென்ட் ரீடர்ஸ். அதே மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வைரலாக போகும் ஃபேஸ்புக்கில். ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ, 3 மினிட்ஸ் வீடியோ பயங்கர வைரலாக போகும் அப்படின்னா கண்டென்ட் அந்த மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து மேபி வேணும் அந்த மாதிரி கண்டென்ட் மேபி இன்ஸ்டாகிராம் வழியாக வரலாம், இல்லை டைரெக்டாகவே வந்து ஃபேஸ்புக்லேயே அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இட் வில் கோ வைரல். அதே மாதிரி அதுக்கான அப்ளிகேஷன், இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஐ மீன் மினிமம் யூ ஷுட் ஹேவ் சம் கண்டென்ட் அண்ட் தென் இட் வில் கோ ஃபார் தி ஆடியன்ஸ் ஆர் ஃபார் பப்ளிக் வியூவர்ஸ். ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேயே போய் ஃபேஸ்புக்கோட அந்த மென்டாலிட்டியை ரீட் பண்ணுங்கள். சின்ஸ் யூ ஆர் யூ டேக்கன் திஸ் கோர்ஸ் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஜாயின் திஸ் கோர்ஸ். ஸோ ரீட் யுவர் ஃபேஸ்புக் வெரி கேர்ஃபுல்லி. உங்கள் ஃபேஸ்புக் வந்து எந்த கண்டென்ட் தான் வந்து நிறைய வியூஸ் வாங்குது, நிறைய லைக் எப்படி பண்ணுறாங்க, ஏன் எந்த ஒரு இதில் வந்து லைக்லாம் எப்படி கிடைக்குது. சரி, நிறைய விஷயம் வந்து பே பண்ணியும் வாங்குறாங்க, அது டிஃப்ரெண்ட். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ யூனோ இன் அ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். கண்டென்ட் எப்படி எங்கேருந்து எடுக்கிறாங்க, யார் யார் நல்ல கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள். மற்ற வைரல் வீடியோ அதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு தடவை அந்த நடக்கும். பட் வி ஆர் நாட் கோயிங் டு. பட் சம்டைம்ஸ் நம்ம கண்டென்ட்டே அதை நம்ம பிஸ்னஸ் பேஜ் நம்ம பண்ணும்போது எந்த வீடியோ எந்த கண்டென்ட் வைரலாக போகும் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சது, அதெல்லாம் அவ்வளோ பேர் படிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைன், ஐ ஜஸ்ட் ஷோ யூ திஸ் கண்டென்ட். அவ்வளோ 419 பீப்புள் இருக்கு, 60 லைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐ ஹவ் கிவன் சம் ஆஃப் மை விஷன். 2 ஒரு 3 லைனில் தான் கொடுத்துருக்கேன். பட் இட் ரீச் 419 பீப்புள் இன் ஃபேஸ்புக் ஒன்லி. அப்பார்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராமில் அது தனியாக. ஏன்னா இது இப்படி போகும் இப்படி வரும் அப்படிலாம் தெரியவே தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு கீப் ஆன் ரேஸ் ஃபார் யுவர் கண்டென்ட். உங்களோட கண்டென்ட்டை பின்னாடி நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். கண்டென்ட் வந்து யூ ஹேவ் டு சூஸ் யுவர் கண்டென்ட் வைஸ்லி. அதே மாதிரி அதே மாதிரி ஒரு டிசைன், உங்கள் ஃபோட்டோ எப்படி பண்ணுறீங்க, ஃபோட்டோலாம் எப்படி போடுறீங்க, அதுக்கான அப்ளிகேஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வி வில் சி ஒன் பை ஒன். இன்ஸ்டாகிராம்லேயே அதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம்.
ஏன்னா நிறைய விஷயம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் ஃபேஸ்புக் அப்படி இல்லை. ஃபேஸ்புக் யூ கேன் கோ ஃபார் எனி திங், யூ கேன் டூ இட் லைக் எனி திங். பட் இன்ஸ்டாகிராம் இட் வில் ஜஸ்ட் இட் ஹேஸ் அ டெஃபினேஷன், இட் ஹாஸ் சம் குரூப். அதில் வந்து எப்பவும் ஒரு ஃபோட்டோ ஷேரிங் பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, மண்டே வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வாங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் எப்படிலாம் நடக்குது, என்னென்னலாம் பண்ணலாம், அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து மண்டேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றி, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் செட்டப், இது எல்லாமே வந்து ஒரு 5 hours, ஐ திங்க் மண்டே டு ஃப்ரைடே வில் சி அபவுட் இன்ஸ்டாகிராம். அண்ட் தென் அபவுட் தென் கன்சீக்வெண்ட் வீக் யூடியூப் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தென் வில் கம் டு எஸ்இஓ அண்ட் எஸ்இஎம், அந்த மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ தென் be in circle. So you will get to know about all the things on digital marketing, how things working out in digital marketing. Okay sir. So சுபா கேட்டுட்டு இருக்கீங்களா? Okay fine, I think she is right, good thanks. So இது ஒரு போஸ்ட் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க, ஒரு உங்களோட கண்டென்ட் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறீங்க, உங்களோட பேஜ் ஃபாலோவர்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணுறீங்க, இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் செட் பண்ணுறதை பார்த்தாச்சு. நவ் வி ஹவ் சீன் அபவுட் ஹவு டு பூஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம ஏன் இன்ஸ்டாகிராம் சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஒன் தி சேம். அதாவது நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு யூ வில் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ வில் ஷோ யூ ஆஸ் ஆஃப் ஜஸ்ட் ஹெட்ஸ்அப் மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறாங்க, ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம். இப்போ நிறைய பேருக்கு வந்து கண்டென்ட் திடீர்னு ஒரு கண்டென்ட் தோணும், தே வாண்டட் டு ஸ்கெட்யூல் இட். உடனே போட முடியாது, நான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுக்கிறேன், நாளைக்கு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுக்கிறேன், நாளைக்கு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா தே கேன் டூ தட். தே வில் ஹேவ் அன் ஆப்ஷன். நான் இதை ஏன் இப்பயே சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் தெர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ். ஆடியன்ஸோட ஐ மீன் நீங்கள் இன்ஸ்டாகிராமை நீங்கள் வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் 2-in-1. ஓகே, ஏன் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ திஸ் திங். ஸோ யூ ஹேவ் டு கோ டு business.facebook.com creative studio. இது போயிட்டீங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் யூ கேன் கனெக்ட் வித் யுவர் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ். ஓகே சார். ஓகே, இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பேஜ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஃபீல் தட், அதர்வைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலாம், கிரியேட் போஸ்ட் இருக்கா, கிரியேட் போஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஃபீட். எஸ், இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்கு போயாச்சு. அண்ட் ஜஸ்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன், கீழே போஸ்ட் ஃபேஸ்புக் ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு செலக்ட் அன் இமேஜ் ஆர் வீடியோ. நான் முதல்ல கண்டென்ட் செலக்ட் பண்ணுறேன். I want to select this. I want to schedule it for tomorrow. ஓகே சார். பப்ளிஷ் அப்படின்னா இப்பயே பப்ளிஷ் ஆகிடும். அதாவது கண்டென்ட் நான் எதுவுமே எழுதலை, பட் ஸ்டில் நான் கண்டென்ட் எழுதிட்டு நான் பப்ளிஷ் பண்ணேன்னா இப்பயே பப்ளிஷ் ஆகிடும். பட் யூ கேன் schedule it for ஓகே சார். tomorrow's date is 21. நாளைக்கு வந்து 8 மணிக்கு நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறேன், ஃபேஸ்புக்லேயே ஸ்கெடியூல் பண்ணுறேன். அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீட் தான் இல்லையா, வெளியே வந்தீங்கன்னா ஃபார் டுமாரோ 8 AM in the morning. ஓகே சார். இப்போ நான் ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். நீங்கள் லொக்கேஷன் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் இட். ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபீடும் ஃபேஸ்புக் ஃபீடும் எப்படி சைமல்டேனியஸாக போகுதுன்றதை இப்போ இந்த போஸ்ட் மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வி ஆர் டூயிங் இட் வெரி லைவ். ஓகே, ஸோ ஐ ஹவ் சோசன் திஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் எடுத்துருக்கிறேன், டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, டான்ஸ் டு யுவர் ஓன் மியூசிக். ஸோ இது வந்து நிறைய ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? எஸ் சார். எஸ், ஒரு I would like to dance
with my own music. So it has a lot of things, it teaches a lot to me. இது நிறைய விஷயத்தை எனக்கு Yes, சொல்லி sir. கொடுக்குது. ஸோ நான் யாரோட விஷயத்துக்கும் யாரோட சி தெர் இஸ் அன் இண்டிபெண்டன்ஸ். ஐ ஹாவ் சம் ஃப்ரீடம். Yes. ஸோ இதில் Yes, sir. நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா they would like to hear your mind voice. They would like to hear what are your thoughts, because since you are doing some business over here, right? நீங்கள் பிஸ்னஸ் Yes, sir. மேனேஜ் பண்ணணும். ஈவன் ஐ மீன் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் இதுதான் விஷயம், இதுதான் நடக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவு Yes, sir. they will ask you to do. They will ask you to do. Yes, sir. Okay, so you have to think very different, and you have to feed your, I mean, engage your audience based on your content and also your pictures. Pictures are very must, I mean, it should be very attractive. ஸோ அந்த அந்த Yes, sir. விஷயம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் லேட்டர் வில் see by next week. இன்ஸ்டாகிராம் இந்த இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ Okay, sir. இந்த ஐ மீன் டான்ஸ் யுவர் ஓன் மியூசிக் அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு என்ன மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு டெக்ஸ்ட். ஓகே, Yes, sir. எஸ், ஜஸ்ட் லிசன் வாட் எவர் ஐ டைப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் போய் தான் நீங்கள் இதை டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ Yes, sir. business.facebook.com/creator studio போயிட்டு நீங்கள் ரெண்டு பிஸ்னஸ் பேஜையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யூ கேன் போஸ்ட் சைமல்டேனியஸ்லி ரெண்டு விஷயத்துக்கும் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்பயே கூட போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா லேப்டாப்பில் அந்த வசதி இருக்கும்போது நீங்கள் டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, so that much flexibility is Yes, giving. sir. This application is giving you that flexibility. Okay, Yes, sir. and அதே மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ரீடபிள். ஏன்னா இன்ஸ்டாகிராமோட ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் சம் அதர் எமோஜிஸ். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணலாம். இல்லை இது மியூசிக் ரிலேட்டடாக இருக்கிறதுனால you can go and search for music, any kind of a music thing. நம்ம சர்ச் Yes, sir. பண்ணலாம். இந்த இதில் இருக்கா இல்லைன்னா we'll just go for it. You can choose something. I like this, so I'm just using it. ஒரு கால் பாதம் மாதிரி தெரியுது இல்லையா, யூஸ் பண்ணுறேன். So likewise, you can just create something. Okay, you can schedule it. You can do a lot with this application. Okay, and then if you schedule it, and also you have to give hashtags.
So now I'm giving the hashtags because I have used not many posts previously, Yes, and sir. I would like to use some of the hashtags. So just I would like to copy paste the hashtags from my earlier post. Yes. Now we all set for the scheduling of this post, and I'm just scheduling it. Yes. ஸோ இது ரெண்டும் வந்து இப்போ ஸ்கெடியூல் ஆகிடுச்சு. நாளைக்கு 8 மணிக்கு இது ஸ்கெடியூல் ஆகி இது போஸ்ட்டாக போகும். ஸோ நீங்கள் இப்போ மீன் இஃப் யூ ஆர் ஐ மீன் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் கெரியர் முத்ரா பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ், யூ வில் ஹேப்பன் டு see திஸ் மெசேஜ். ஸோ மண்டே, Yes. கமிங் மண்டே நம்ம அடுத்த லெவல், ஓகே, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வில் ஜஸ்ட் see in real time. It is very useful. Please follow me. ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து which is very very challenging. See, this marketing itself which is a challenging environment because it's always trial and error method. ஏன்னா கண்டென்ட் வச்சு தான் எல்லா விஷயமும் இங்கே நடக்கும். எல்லா பிஸ்னஸுமே வந்து கண்டென்ட் வச்சு தான். எந்த மாதிரி கண்டென்ட் Yes, எப்படி sir. எப்படி ரீச் ஆகுன்றது யாருக்குமே தெரியாது, ரைட்? ஸோ யூ ஹாவ் டு Yes. ஆல்வேஸ் திங்க் அபவுட் யுவர் கண்டென்ட். யூ ஹாவ் டு ரீட் லாட், யூ ஹாவ் டு அனலைஸ் எ லாட். அது எல்லாமே எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த மார்க்கெட்டிங் கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் வித் மீ Okay. ஆன் டைம் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ த டைம். மண்டே மார்னிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த டைம் நம்ம இதே மோஸ்ட்லி இந்த டைமே ஃபிக்ஸ் Okay. பண்ணலாம், 4 to 5 ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா Yes. ஐ வில் லெட் யூ நோ த்ரூ பேர் என்ன நம்ம இவங்களோட நம்ம பண்ணலாம். ஐ மீன் ஜஸ்ட் ஃபர்காட் ஹர் நேம். Okay, sir. ஓகே, ஃபைன். Okay, thank you so much, and we'll see you soon. Okay, Yes. Okay. right. Thank you, sir. Thanks, Subha.